லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஜூலை 17. புனித அலெக்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அலெக்சிஸ். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க திருமண நாளன்றே எவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு எடேசா நகரை அடைந்தார். எடேசா நகரில் புனித மரியன்னை ஆலய முன்பகுதியில் பிச்சையெடுத்து வாழ்ந்த அலெக்சிஸ் தான் பிச்சையெடுத்த உணவினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். வாழ்வினில் துன்புறுகிற மக்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் ஜெபித்த அலெக்சிஸ் மருத்துவமனையில் துன்புறுகிற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து ஆறுதல் அளித்தார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமைக்கு திரும்பிய அலெக்சிஸ் தான் பெற்றோர் உட்பட எவராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாததால் தன் வீட்டில் பணியாளராக பணியில் சேர்ந்தார். 17 ஆண்டுகள் தன் வீட்டின் மாடிப்படியின் கீழ் தங்கியிருந்த அலெக்சிஸ் தன் பணியின் மூலம் கிடைத்த பணத்தினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். ஆண்டவரின் உணர்த்துதலால் தம்மை பற்றிய குறிப்பினை எழுதி வைத்த அலெக்சிஸ் சில தினங்களில் விண்ணகமடைய அக்குறிப்பானது படிக்கப்பட்டு இறந்தவர் அலெக்சிஸ் என்று அறியப்பட்டது. தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறர் நலனுக்காக ஜெபித்து வாழ்ந்த அலெக்சிஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி பிச்சை எடுப்பவர்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அலெக்சிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்றவர்கள் விரைவில் வீடு திரும்புவதற்காக ஜெபிப்போம். நேர்காணல். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். கடந்த அமர்வுல மனச இல்லது நம்மளுடைய புத்திய உரசி பார்த்து உற்சாகமா போறதுக்கு ஒரு நல்ல அனுபவமும், இப்படியெல்லாம் நம்ம வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்வையும் மிக அருமையா சொல்லி நல்ல ஒரு பகிர்வையும் எங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பொறுப்புகள்ல இருக்கிறீங்க, பல அமைப்புகளுக்கு ஒரு செயலரா இருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக இந்த தூதுரை பணியாற்றும் பாலர் சபைக்கு தமிழக திரு அவைக்கென நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? இதை கொண்டு இன்னும் என்னெல்லாம் சாதிக்க நீங்க விரும்புறீங்க ஃபாதர்? உண்மையா சொல்லணும்னா பயமா தான் இருக்குது. பயமா இருக்கு அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்முடைய பணி இல்ல, இது தூய ஆவியானுடைய தூண்டுதலால் நடைபெறுகின்ற பணி. நமக்கு அங்க தூண்டுதல் வர வர செயல்படுத்துகின்ற தைரியமும்
செயல் திட்டம், ஸ்ட்ராங்கான பலமான செயல் திட்டமும் நமக்கு வந்து தேவை. அதுதான் நான் யோசித்தேன், நம்ம என்ன செஞ்சாலும் அதுல வந்து இந்த தூதுரை பணியை நினைவூட்டுகின்ற ஒரு நினைவூட்டல் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்ப நீங்க மெயில் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக திரு அவைக்காக நற்செய்தி பணிக்குழுக்கு மெயில் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா imd2033@gmail.com 2033@gmail.com. அதோட விளக்கம் என்ன ஃபாதர்? IMD அப்படிங்கிறது வந்து I am a missionary disciple. I am a missionary disciple அப்படின்னா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நினைவூட்டல் இருக்க வேண்டும். நான் வந்து நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன், இயேசுனுடைய பக்தன் அல்ல, சீடன். இப்ப வந்து எல்லாரும் பக்தர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போகணும், சகாய மாதா கோயிலுக்கு போகணும், திருத்தலங்களுக்கு போகணும், மெழுகுதிரி வாங்கணும், காணிக்கை போடணும், அங்கிருந்து எதையாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். அது இல்ல, நம்ம பக்தர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம் கிடையாது. நம்ம சீடர்களாகணும். அதனால நீ சீடன், பக்தன் அல்ல அப்படிங்கறத வந்து நினைவு. அதனாலதான் இந்த கமிஷனுக்கு வந்து ஐடியா எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா வந்து IMD, I am a missionary disciple 2033 அப்படிங்கறது வந்து இயேசு இறந்து உயிர்த்த 2000வது ஆண்டை குறித்த ஒரு மிகப்பெரிய ஜூபிலிக்கான பயணம், ஒரு நீண்ட பயணம், கிரேட் ஜூபிலி. அந்த பயணத்திற்காக தான் நம்மளையே ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால தமிழக திரு அவை நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, தமிழ் பேசும் உறவுகள் இருக்கின்ற இலங்கை, ஸ்ரீலங்கா, மலேசியா, கனடா, பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் இந்த தாக்கத்தை கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறதா வந்து இலக்கு. அதனால இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை, நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வம், நற்செய்தி அறிவிக்கின்ற மகிழ்ச்சி அனுபவத்தை எல்லாருக்கும் கொண்டு போகணும். அதனால முதல் காரியமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோம். அடுத்தது வந்து இப்ப எல்லா பங்குகளிலும் ஒரு காலத்துல நினைவுக்கு இருக்கின்றது, சின்ன பையனா அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு பனியில குளிர்ல எல்லாரும் போவோம் அப்படின்னா, சனிக்கிழமைனா தனித்தனியா மாதா சபை, பக்த சபை, பாலர் சபை, எல்லா சபைகளுக்கும் தனி ட்ரெஸ். அது மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எல்லா பங்குகளிலும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற, நற்செய்தி அறிவிக்கின்ற சிறார்கள், பாலகருடைய சபை புதுப்பிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். இந்த இலக்கு சிரமமானதுதான், கஷ்டமானதுதான், ஆனா இயலாதது அல்ல. அதனால இது எல்லா ஆயர்களுடைய கரங்களில் இருக்கின்றது, எல்லா குருக்களின் கரங்களில் இருக்கின்றது, எல்லா துறவியர்களின் கரங்களில் இருக்கின்றது. பங்குகளில் மட்டுமல்ல, எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இந்த பாலர் சபையானது உருவாக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும், வார்த்தெடுக்கப்பட வேண்டும். அதனால ஒன்று இந்த IMD கான்செப்ட், நான் நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன் என்கின்ற உணர்வை உருவாக்குவது, உணர்வை உருவாக்கி செயல்பட வைப்பது, அதுதான் முதன்மையான திட்டம். இரண்டாவது, இந்த குழந்தைகளோடு பயணிப்பதற்காக குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அவர்களோடு உடன் பயணித்து முடுக்கிவிட வேண்டும் என்பதும் தமிழக பணிகளுடைய இலக்காக இருக்கின்றது. நிச்சயமா தமிழக அருள் பணியாளர்கள், அருட்சகோதரர்கள் அவருடைய ஈடுபாடு, பங்கேற்பு உண்மையிலே பாராட்டத்திற்குரியது. நிச்சயமா இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏறக்குறைய 120 நாடுகளில் குழந்தைகளுக்காக ஒன்று அவங்க வந்து வளர, அடுத்தவர்கள் வளர, உடன் பயணிக்க, பெரியவங்க இல்ல சிறு பிள்ளைங்க உடன் பயணிக்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய மாடல் திரு அவையில. இந்த மாடலை நம்ம எல்லோருமே எல்லா பங்கு தளங்களிலும் உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. இந்த தூதுரை பணியாற்றும் பாலர் சபைய எல்லா பங்குகளிலும், அதிலும் இல்லாம கல்வி நிறுவனங்களிலும் கட்டி எழுப்பணும். இதை வந்து அவர்களோடு கட்டி எழுப்புறது மட்டும் இல்லாம அவர்களோடு நம்ம பயணிக்கணும், உடன் பயணிக்கணும். அப்பதான் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கு உதவி செய்கின்ற, ஒரு அடுத்த குழந்தையோடு பயணிக்கின்ற ஒரு தொடர் பணியாக அமையும் அப்படின்னு கருத்து பகிர்ந்து கொண்டீங்க. இதை சாத்தியம் பண்ண முடியும், அதுவும் குறிப்பா எல்லா பங்குகள்ல, பள்ளிகளில் எல்லாம் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அதற்கு என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்தலாம் நீங்க விரும்புறீங்க? நான் வந்து முன்னொரு பகிர்ல நான் பகிர்ந்து கொண்டேன். சர்ச் எக்ஸிஸ்ட் டு எவாஞ்சலைஸ், திரு அவை இருப்பதே இயேசுவை பகிர, திரு அவை இருப்பதே நற்செய்தி அறிவிக்க, தூதுரை பணியாற்ற. அதனால இது ஒவ்வொரு குருவின் மீதும் ஒவ்வொரு துறவியர் மீதும் சுமத்தப்பட்ட கடமை. இது வந்து அனுபவம், இது அனுபவம், அறிவிக்க வேண்டிய அனுபவம். அதனாலதான் திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள். அவங்களுக்கே அப்படின்னா வந்து குருக்கள் கண்ணியருக்கு நமக்கு மிகப்பெரிய தார்மீக கடமை உண்டு. இதை உணர்ந்து செயல்படுத்துவதற்காக தான்
நம்ம கையில் இன்னும் ஒரு 8 ஆண்டுகள் இருக்கு. 2033 வந்து 8 ஆண்டுகள் இருக்கு. இந்த 8 ஆண்டுகால பயணம் நிச்சயமா வந்து ஒரு கனி தரக்கூடிய பயணமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எல்லளவும் சந்தேகம். இந்த 8 ஆண்டு கால தொடர் பயணத்துல மாபெரும் யூபிலி ஆண்டை நோக்கிய நம்முடைய பயணத்துல இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் நம்புறேன். ஏன்னா தமிழக ஆயர்கள், குருக்கள், துறவிய மறைமாவட்ட அளவுல, துறவிய பேரவை அளவுல பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக இது சாதிக்கப்படக்கூடியதா, கஷ்டமானதுதான், ஆனா முடியாததெல்லாம் இல்ல. இந்த தொடர் பயணத்துல நிச்சயமா இது வந்து கனி தரக்கூடியதா இருக்கும். அதற்கு சிறு பிள்ளைகளே வந்து பெரிய மாடலா இருக்கிறாங்க, உந்து சக்தியா இருக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே இங்க பதிவு செஞ்சிருக்கிறேன். நவிதா என்கிற ஒரு குட்டி பிள்ளை சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல இப்ப படிச்சு முடிச்சுட்டாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும் போதே பலமுறை பதிவு செஞ்சிருக்கிறேன். மட்டும் இது வந்து சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறதுனால மீண்டுமாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவங்களுக்குலாம் வந்து தினமும் ஸ்கூல் போகும்போது $2 கொடுத்து அனுப்பணும். என்ன ஸ்பெஷலு? அப்போ வந்து அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு. எனக்கு ஏதாவது சங்கடம், எனக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த பிள்ளை வந்து அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துருக்கிறாங்க. குடும்பத்தினுடைய கஷ்டம், ஏதோ டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ் வந்து அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த பாப்பா சொல்லுதா, நீ கூட பைபிள் எடுத்து வாசித்து பாரு, உனக்கு தேவையான பதில வந்து கடவுள் வந்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் மை சர்ப்ரைஸ், அந்த பிள்ளை எடுத்து வாசிக்கும் போது அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்கு அப்படியே தீர்வுக்கு பதில் சொல்கின்ற விதத்துல இறைவாத்து. பெரிய வளர்ந்த பிள்ளை இல்ல, சிறு பிள்ளை. அதை கேட்டுட்டு நான் நினைச்சுக்கிட்டேன், நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மனிதனுடைய செயல்பாடு அல்ல, தூய ஆவியருடைய செயல்பாடு. அந்த தூய ஆவியானவர் யாரை வேணாலையும் பயன்படுத்தலாம், யாரை வேணாலையும் பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சிறு பிள்ளைகளுடைய பங்களிப்பு அதே மாதிரி ஆவியனுடைய தூண்டுதலை செவிமடுத்து அதற்கு பதில் மொழி தருகின்ற, இது வந்து அசாத்தியமானது. இது மாதிரி 100கணக்கான சிறு பிள்ளைகளுடைய பங்கேற்பை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் சொன்னேன் நானு, நிச்சயமா எனக்கு தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இது முன்னோக்கி போகும். நிச்சயமா வந்து கடவுள் வல்லமையாக செயலாற்றுவார். பிள்ளைகளுடைய செயல்பாடும் பங்கேற்பும் கனித்தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஃபாதர். மிக அருமையாக என்னென்ன செயல் திட்டங்கள், முன்னேற்பாடுகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்றத ஒரு நல்ல அனுபவம் மூலமாக ஒரு நிகழ்வு வழியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த அமர்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. இனிய இதயங்களே, தமிழக திரு அவையோடு இணைந்து இந்த திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக இதை இன்னும் சாத்தியப்படுத்த, திரு அவையோடு இணைந்து சாத்தியப்படுத்த என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் அருட்தந்தை அவர்கள் சரியான நிகழ்வுகள் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து அவருடைய மற்றும் இருக்கிற பகிர்வுகளுக்காக இணைந்திருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. என்று சொல்ல ஆசைதான், நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். இயேசு 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 என்று சொல்ல ஆசைதான், நான் எப்போதும் உங்க கூட இருக்க ஆசைதான். சொந்த
செய்திகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை கௌரவிக்கும் வகையில் அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு இசை நிகழ்ச்சி ஜூலை 18 சனிக்கிழமை காஸ்தல் கந்தோல்போ அப்போஸ்தலிக்க மாளிகையில் நடைபெறவுள்ளது. இரவு 9 மணிக்கு மாளிகையின் முற்றத்தில் தொடங்கும் இந்நிகழ்ச்சி திருத்தந்தையிடம் உள்ள அன்பையும் திரு அவையின் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமையும். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அனைத்துலக அளவில் புகழ்பெற்ற வயலின் கலைஞர் மார்க்கோ ரோக்லியானோ நிக்கோலா பகானினியின் புகழ்பெற்ற லா பொலாக்கா இசையை வயலின் மற்றும் ஆர்கெஸ்ட்ராவுக்காக வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் லூயிஸ் பகலோ வின்சென்சோ பெல்லினியின் புகழ்பெற்ற நோர்மா ஒபாராவை தழுவி பியானோ கலைஞர் ரொசானா டோமாசி கோல்கருக்காக பிரத்யேகமாக உருவாக்கிய நோர்மா ஆன் இம்மன்ஸ் லவ் ஸ்டோரி ப்ரீ ஃபேண்டசி அண்ட் வேரியேஷன்ஸ் ஃபார் பியானோ அண்ட் ஆர்கெஸ்ட்ரா என்ற புதிய இசை வடிவத்தை ரொசானோ மேடையில் அரங்கேற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு, அணு ஆயுதங்கள் மற்றும் தன்னாட்சி ஆயுத தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் 200க்கும் மேற்பட்ட நோபல் பரிசு பெற்றவர்கள், அறிவியலாளர்கள், அனைத்துலக நிபுணர்கள், சமய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்கள் ஜூலை 16 அன்று ரோம் நகரின் கப்பித்தோலின் குன்றில் ஆயுதமற்ற மற்றும் ஆயுத குறைப்பை நோக்கிய அமைதிக்கான ரோம் பிரகடனம் என்ற ஆவணத்தில் கையெழுத்திட்டனர். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலை மையமாக கொண்டு ஜூலை 14 முதல் 16 வரை காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள போர்கோ லவுதாத்தா சி வளாகத்தில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணுப்போர் குறித்த உலக நோபல் பரிசு பெற்றோர் பேரவை இப்பிரகடனத்துடன் நிறைவடைந்தது. ரோமே மறைமாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் கர்தினால் பால்டோ ரெய்னா அவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பல நன்மைகளை அளித்தாலும் அறநெறி இல்லாத தொழில்நுட்பம் அழிவுக்கான கருவியாக மாறக்கூடும் என்று எச்சரித்தார். உயிர் மற்றும் மரணம் தொடர்பான முடிவுகள் மனிதர்களின் பொறுப்பான கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும். அவற்றை இயந்திரங்களோ செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளோ தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். வாழ்வுக்கான திருப்பிட கழகத்தின் வேந்தர் அருள்பணி அந்திரேயா சியுச்சி அவர்கள் மனிதர்களின் தேர்வுகளை பொறுத்து செயற்கை நுண்ணறிவு ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் பயன்படுத்தப்படலாம் என்று கூறினார். நோபல் அமைதி பரிசு பெற்ற மரியா ரெசா மற்றும் கர்தினால் சில்வானோ மரியா தோமாசி ஆகியோரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வலுவான அறநெறி வழிகாட்டுதல் அவசியம் என்று வலியுறுத்தினர். பிரான்ஸ் தேசியவை கருணை கொலைக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கும் மசோதாவிற்கு இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள பிரான்ஸ் கத்தோலிக்க திரு அவை நோயாளிகளுக்கு பராமரிப்பு வழங்கி இயற்கையான இறப்பு வரை அவர்களுடன் துணை நிற்கும் நாட்டின் நீண்டகால மருத்துவ பாரம்பரியத்திலிருந்து இந்த சட்டம் விலகிச் செல்கிறது என்று தெரிவித்துள்ளது. 4 ஆண்டுகளாக இடம்பெற்ற பொது கலந்துரையாடல்களில் பங்கேற்ற பிரான்ஸ் ஆயர்கள் இந்த சட்டம் முதுமை, உடல்நல குறைபாடு, நோய் மற்றும் மனித பலவீனம் குறித்த சமூகத்தின் பார்வையை அடிப்படையாக மாற்றக்கூடும் என்று எச்சரித்தனர். நாந்தேர் மறைமாவட்ட ஆயர் மத்தியு ருஜே அவர்கள் மருத்துவர்களுக்கு மனசாட்சி அடிப்படையிலான விலக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மருந்தாளுநர்களுக்கும் கத்தோலிக்க மருத்துவ நிறுவனங்களுக்கும் அதே பாதுகாப்பு வழங்கப்படாததை வருத்தத்துடன் சுட்டிக்காட்டினார். தங்களின் அறநெறி கொள்கைகளுக்கு முரணாக கருணை கொலையை அனுமதிக்க வேண்டிய நிலை உருவாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்தை எதிர்பார்ப்பதோடு மட்டும் நிற்காமல் முதியோர், நோயாளிகள், தனிமையில் வாழ்பவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களுடன் கருணையுடனும் சகோதரத்துவ உணர்வுடனும் துணை நிற்க கிறிஸ்தவர்கள் அதிக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஆயர் ருஜே அவர்கள் அழைப்பு விடுத்தார். உலகெங்கிலும் போர்களும் மோதல்களும் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஐக்கிய நாடுகள் அவையில் உடனடி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தவும் வேண்டும் என்று உக்ரைனைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலரும் 2022ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஒலெக்சாண்ட்ரோ மாட்விச்சுக் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 14 முதல் 16 வரை காஸ்தல் கொந்தோல்போவில் உள்ள லவுதாதோ சி கிராமத்தில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆற்றல் போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்களின் மாநாட்டின் போது வத்திகான் செய்தி நிறுவனத்திடம் இவ்வாறு தெரிவித்த மாட்விச்சுக் அவர்கள் ஐநா சாசனம் மற்றும் அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையிலான உலகளாவிய ஒழுங்குமுறை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாக எச்சரித்தார். மனித உயிர், சுதந்திரம் மற்றும் மாண்பை பாதுகாப்பதே இன்றைய உலகின் மிகப்பெரிய சவால் என்று வலியுறுத்திய அவர் முரட்டுத்தனமான வலிமையை நீதியால் வெல்ல முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பினார். என்னை பொறுத்தவரை தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது மனித குலத்தை சீர்குலைப்பதற்கு பதிலாக எப்போதும் மனித குலத்திற்கு சேவை செய்வதாகவே இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.